எல்லா பசங்களுக்கும் நான் சொல்றேன், தெய்வசே சொல்றேன், உனக்கு ஒரு பையன் பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சா, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பாய் ஃப்ரெண்டை நீ பழி வாங்கணும்னு நினைச்ச அப்படின்னா, காதல் யாருக்கு அது கை கொடுக்கும் அப்படின்னா, யாரு உனக்கு டைம் இருக்குன்னு சொல்லி நீ அந்த பையனுடைய அந்த பொண்ணுடைய நல்லா பேசிட்டு, நாளைக்கு உனக்கு டைம் இல்லை நீ பிஸி ஆயிட்டோன்னா நீ அவனை கழட்டி விடணும்னு நினைச்சா, ஸோ இந்த நிமிஷத்துல இருந்து உன்னை யாருக்கா பிடிக்கலன்னா என்ன பண்ண, தெய்வ சேர்த்து போய் கெஞ்சிட்டு இருக்காத, மிரட்டாத, உருட்டாத. எனக்கு நீ வேணும், நீ இல்லாத என்னால் வாழ முடியாது, நான் உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன், நான் வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும், இல்லைனா எனக்கு வாழவே இல்லை. இதெல்லாம் பழைய காலம். நான் வாழ்ந்தா உன் கூட வாழ்வேன், நீ இல்லைனா என் வாழ்க்கையே இல்லை, அது வேறு பழைய ட்ரெண்டு. இப்போ என்ன ட்ரெண்டு, நீ என்கிட்ட வாழ ஒத்துக்கலைன்னா இந்த உலகத்தில் நீயே இல்லைன்றது தான் புது ட்ரெண்டு. என்ன பண்ணுவாங்க, உன்னை ஒரு மீன் வெட்டுற கத்தி எடுத்து உன் இடத்துக்கே உன்னை நான் போட்டு தள்ளிடுவேன். எத்தனை நியூஸஸ் நம்ம படிக்கிறோம். சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு டீச்சரை உள்ளே போய் எனக்கு அந்த பொண்ணு சொல்லிடுது, எனக்கு வேணாம், எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை, பழக்க வழக்கம் சரியில்லைன்ற ஒரே காரணத்துக்காக எங்கள் வீட்டில் ஒத்துக்கலைன்னொன்னே இந்த பையன் இவ்வளோ நாள் லவ் பண்ணிவிட்டு மனசு கேட்குறான், ஃபைனல் சான்ஸ் போய் கேட்குறான், ஸ்டாஃப் ரூமில் போய் ஸ்கூலுக்கு முன்னாடி போய் அந்த தம்பி கேட்குறான், என்ன கேட்குறான், நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா பண்ணிக்க மாட்டேன், லாஸ்ட் சான்ஸ் தரான். அப்போயும் அந்த லாஸ்ட் சான்ஸே அந்த பொண்ணு எடுத்துக்காதால என்ன பண்ணிட்டாங்க, கழுத்தில் குத்துறான், வயிற்றில் குத்துறான், எதை வச்சு, மீன் வெட்டுற கத்தி வச்சு. படித்தது 10th, சிங்கப்பூரில் வேலை, அதை விட்டுட்டு இங்கே மீன் வெட்டுற தொழில், பொண்ணு மேலே ஆசை, 2 பேரும் பழகுறாங்க. இதில் கொலை செய்த அவர் மேலே மட்டும் குற்றம் சொல்லிடலாம் நம்ம, அது ஈஸியாக வாய் இருக்கிறவங்க என்னென்ன பேசலாம். ஆனால் நியூஸ் சோர்ஸ் என்ன சொல்லுது, 2 பேருமே பழகிருக்காங்க. 2 பேருமே பழகி இந்த பையன் சொல்லியிருக்கான், அம்மா நான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப முறைப்படி போய் அவங்க அப்பாவும் அம்மாவும் போய் பொண்ணு கேட்டிருக்காங்க. யாரோ ஒரு சொந்தக்காரன் சொல்லிட்டாங்க இந்த பையன்கிட்ட கெட்ட பழக்கம் இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு என்ன சொல்லிடுச்சு, நோன்னு சொல்லிடுச்சு, குடும்பமும் பொண்ணும். இப்போ ஏற்கனவே பழகினதால கடைசியில் நோ சொன்னதால இந்த கோவம். இந்த பொண்ணு பழகவே இல்லைன்னா ஆரம்பத்திலே இதை வேர்ல வெட்டியிருந்தா, முகத்தை திருப்பி தன்னோட வேலையை பார்த்துருந்தா, அப்போவே எங்கள் அம்மா அப்பா சொல்கிற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு இதிலெல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தா, மேபி இன்னைக்கு ரமணி அம்மா உயிரோடு இருந்திருப்பாங்க. மதன் அவர் இன்னைக்கு ஜெயிலில் போவாத அவர் குடும்ப இயல்பு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருப்பார். ஏங்க இழப்பு எவ்வளோ பெருசு பாருங்க, ஒருத்தருக்கு உயிரே போயிடுது, ஒருத்தவங்களுக்கு குடும்பமே சதஞ்சிருது. அந்த பையன் ஜெயிலுக்கு போனால் அந்த குடும்பமே காலி, இந்த பொண்ணோட மரணம் அந்த குடும்பமே காலி. எங்கே இது தொடங்குச்சு, புரிதலே இல்லாத, விருப்பமே இல்லாத ஏதோ ஒரு உறவுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்குள்ள ஒருத்தருக்கு விருப்பம் இல்லை, ஒருத்தருக்கு புரியல. விருப்பம் இல்லைன்னா விட்டு போயேன். நான் இப்பயே சொல்றேன், எல்லா பசங்களுக்கும் நான் சொல்றேன், தெய்வசே சொல்றேன், உனக்கு ஒரு பையன் பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சா, சரிதான் போன்னு சொல்லிட்டு வாழ். ஏன்னா கேட்டகரி பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு நீ இல்லைன்னா இன்னொருத்த முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுன்னு வாழ்வாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, உன்னை வாழவே விட மாட்டேன்னு சொல்லி கொன்னுடுறாங்க. கொன்னதுன்னா என்னங்க, நீ உண்மையாவே சொல்றேன், உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பாய் ஃப்ரெண்டை நீ பழி வாங்கணும்னு நினைச்ச அப்படின்னா, எதுக்கு கொலை, எதுக்கு கத்தி, எதுக்கு ஜெயிலு, உயர்வு, நீ உயர்ந்து காட்டு. உன்னை வேணான்னு புறக்கணிக்கிறாங்களே. இப்போ அந்த அம்மா நீ வேணான்னு யாரோ சொல்லிடுறாங்க, உன்னை நான் நேசிச்ச முன்னாடி நீ ஜெயிப்ப நினைச்ச, நீ ஒரு டம்மி பீஸா இருக்கிற, அதனால எனக்கு நீ வேணான்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு போதுன்னு வச்சுக்க. சரி ஓகே, நீ டம்மியான, நீ என்ன நினைச்சா நான் டம்மியா, நாளைக்கு நான் வாழ்ந்து காட்டுறேன், ஜெயிச்சு காட்டுறேன்னு வாழணும். அதை விட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க இப்பெல்லாம், லோ செல்ஃப் எஸ்டீம், தாழ்வு மனப்பான்மை. ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே ஏன் கோவம் வருது, உள்ளே அவங்களுக்குள்ள ஹை செல்ஃப் எஸ்டீம் இல்லை, லோ செல்ஃப் எஸ்டீமில் போயிடுறாங்க. காதல் யாருக்கு அது கை கொடுக்கும் அப்படின்னா, யார் தன்னம்பிக்கையோட காதல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் காதல் கை கொடுக்கும். தன்னம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அதே காதல் என்ன பண்ணும், காலை வாரி விட்டுரும். ஒரு பொண்ணு நோ சொல்லிச்சுன்னா பொண்ணை கொலை பண்ணுறது, பொண்ணோட அம்மா நோ சொல்லிச்சுன்னா அம்மாவை கொலை பண்ணுறது. அதுக்கப்புறம் இப்போ புரியுது அந்த பொண்ணு ஏன் உன்னை நோ சொல்லிச்சுன்னா, இந்த கொலை பண்ணுற இந்த எண்ணம், போட்டு தள்ளுற எண்ணம், அழிக்கிற எண்ணம், இதெல்லாம் எங்கேருந்து காதலிக்கிற எண்ணம் வரும். அதில் சரி, காதலை மிரட்டி உருட்டிலாம் வர வைக்க முடியாது. உன்னோட எலிஜிபிலிட்டி அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, புரியுதா, விலகிற. உனக்கு ஏற்ற உன்னை பிடிச்ச பீப்புளோட நேசி, அவங்களோட டிராவல் பண்ண. அதுதானே உன்னோட ஸ்ட்ரென்த்தையும் உன்னோட லைஃப்பையும் அடுத்த நிலைக்கு கொண்டு போவோம். உன்னோட லைஃப் ஸ்டைல் அது கொஞ்சம் பெட்டராக மாற்றும். யோசிச்சு பாரு,
மீறி XY 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னா அதுவும் தானே பிரிவு தருது, அதுவும் தானே காயத்தை தருது, அதுவும் தானே அசிங்கத்தை தருது. அதுக்கு முன்னாடி திருமணத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போயிடு, செட் ஆகலனா. பிரியறதுல ஒரு கெத்து இருக்கு. வாழ்ந்து ஒன்னா இருந்து தோத்து போறத விட பிரிஞ்சு என்னோட நிம்மதியா நான் வாழ்றேன்றது தான் புத்திசாலித்தனம். ஸோ இந்த நிமிஷத்துல இருந்து உன்னை யாருக்கா பிடிக்கலன்னா என்ன பண்ண, தயவு செய்து போய் கெஞ்சிட்டு இருக்காத, மிரட்டாத, உருட்டாத, ஒன்றும் இல்லை, ஓகே ஃபைன், உனக்கு என்ன பிடிக்கலையா, சந்தோஷம், தேங்க்யூ, இவ்வளோ நாள் பழகினேன், ஹாப்பி, உங்ககிட்ட இந்த 4 விஷயம் நான் கற்றுக்கிட்டேன், என்கிட்ட 4 விஷயம் நீ கற்றுக்கிட்ட, உன்கிட்ட இந்த 4 விஷயம் இந்த மாதிரி நான் வாழக்கூடாது நான் கற்றுக்கிட்டேன், என்கிட்ட இருந்து நீ 4 விஷயம் நீயும் கற்றுட்டு இருக்கலாம். ஒன்றா இருந்து நொந்து போகிறதோட தனியாக இருந்து எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு விலகிறதுக்கான ப்ராசஸ் இந்த நிமிஷம் ஆரம்பிச்சிடும். இல்லைனா நீயும் அவசரப்பட்டு உணர்ச்சிப்பட்டு தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நீயும் உசுரை இழக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நான் படித்து சொல்கிறேன். இப்பயும் நீ வந்து லவ் பண்ணும் போது உங்கள் அம்மா அப்பா நோ சொல்லன்னு லவ் பண்ணிட்ட, கல்யாணம் பண்ணும் போது உங்கள் அம்மா அப்பா பர்மிஷன் வேணும்னு சொல்லி கேட்கும் போது அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீ லவ்க்கு நோ சொன்னா எப்படி ஹார்ட்டு தாங்கும்? உண்மையான ஹார்ட் எப்படி தாங்கும்? வலிக்கும், வேதனையில் இருக்கும். அது என்ன பண்ணு, பக்குவம் இல்லாத என்ன பண்ணிடுது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை பண்ணிடுது. அதுக்காக தான் சொல்கிறேன், முதல்ல நீ தேர்ந்தெடுக்கிறது யாரை தேர்ந்தெடுக்கிற, அடுத்தது யாருக்கிட்ட பழகிற, அடுத்தடுத்து எப்படிப்பட்ட ரியாக்ஷன் அவங்க கொடுக்குறாங்க, நீ அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுற, நீ எப்படி அதை அணுகிற, இதுக்கெல்லாம் இவங்க செட் ஆகுறாங்களா, அதுக்கப்புறம் உனக்கு உண்மையாகவே வந்து இந்த பர்சன் லைஃபுக்கு செட் ஆவாங்கன்னா உன்னோட அன்பு காதலை பரிமாறு, சொல்லு. இல்லைன்னா அதற்கும் ஐ லவ் யூ சொல்லாத, கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணு, செட் ஆகலடா, ஓகே தேங்க்யூ நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிரு. ஆனால் உனக்கு டைம் இருக்குன்னு சொல்லி நீ அந்த பையனோடையோ அந்த பொண்ணோடையோ நல்லா பேசிட்டு நாளைக்கு உனக்கு டைம் இல்லை, நீ பிஸி ஆகிட்டோன்னா நீ அவனை கழட்டி விடணும்னு நினச்சா அவ்வளோ சீக்கிரம்லாம் இனிமேட்டு கழட்டலாம் முடியாது. ஏன்னா டெக்னாலஜி ரொம்ப பெருசு. ஊரெலாம் விட்டு போனாலும் டெக்னாலஜி வச்சு கண்டுபிடிச்சி வந்துடுறானுங்க. ஏன்னா கொடுத்த வார்த்தை உன் இதே மாதிரி அடுத்தவங்க இதே இருக்காது. நீ வந்து டேக் இட் வார் ஈஸியாக இருப்ப, ஒரு நாள் லவ் பண்ணுவோம், அடுத்த நாள் வேணான்றுவேன். ஆப்போசிட்டில் இருக்கவங்க அதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க சீரியஸாக லவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகிடும், வாழ்க்கை சீரியஸாக போயிடும். அப்போ இந்த நிமிஷத்துலேருந்து எந்த ஒரு லைஃப் சம்மந்தமான டெசிஷன் எடுக்கணும்னா உங்கள் அம்மா அப்பா பேச்சு தான் நீ கேட்க போகிறேன்னா லவ்வே பண்ணாத. இல்லை எங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்டு நான் லவ் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ண போகிறேன்னா முன்னாடி அந்த பையன்கிட்ட முன்னாடியே உங்கள் அம்மா அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி இவனை தான் நான் லவ் பண்ணலான்னு இருக்கேன், நான் லவ் பண்ணிட்டோமான்னு கேட்டு லவ் பண்ணேன். ஐயோ லவ்லாம் அப்படிலாம் பிளான் பண்ணி வர மாட்டேன், ரொம்ப நடிக்காதீங்கடா டே. எல்லா லவ்வுமே இப்போலாம் பிளான் தான். எப்படி சினிமா டைரக்ஷன் ஆக்ஷன் கட்டு இருக்கோ அந்த மாதிரி எல்லா லவ்வுமே அப்படி தான் இருக்குது. இப்போ முன்னாடிலாம் சொல்லுவோம் எல்லா லவ்வும் இல்லை 4 லவ், அப்படி இப்போலாம் நான் சொல்கிறேன் எல்லா லவ்வுமே இப்படி தான் மாறிக்கிட்டு இருக்கு. 1-2 லவ் அத்தி பூத்தா மாதிரி நல்ல லவ்வாக இருக்கலாம், அது அவன் புண்ணியம் பாவத்தை வச்சிருக்கு. நீ இந்த நிமிஷத்துலேருந்து தவறான மனிதர்களை தேர்ந்தெடுத்து தவறான நிலைக்கு போயிட மாட்டேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.